ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேஆர்எஸ் ஷைனா விலாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் தேங்காய் பால் சீனி புட்டு. நான் ஆல்ரெடி ஒரு புட்டு செஞ்சு காட்டிக்கிறேன், இறால் புட்டு. அதே மாதிரி இது கறியோடு சாப்பிட்றது இல்லை, சீனி அதே நேரம் நிறைய தேங்காய் பூ போட்டு சீனி மிக்ஸ் பண்ணி அவிச்சு சாப்பிட்றது. இந்த புட்டு செய்கிறதுக்கு நிறைய தேங்காய் பூ போடணும். தேங்காய் பூ போட்டு அவிக்கணும். அவிச்ச பிறகு திருப்பி இறக்கின பிறகு தேங்காய் பூ கொஞ்சம் போடணும். அப்போ தான் அந்த தேங்காய் பூவில் உள்ள அந்த பால் புட்டில் சுகந்து அப்படியே சுகரும் ஃபுல்லாக சுகந்து சாப்பிடவே ஒரு நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஒரு காயில் தேங்காய் லைட்டாக முளைச்சிருக்கு, அந்த முளைவாரன்னு சொல்கிறது. அந்த தேங்காய் கொஞ்சம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பூ இதில் லைட்டாக முளைச்சிருந்துச்சு, அதை நான் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ உடைச்சி திருவி இந்த தேங்காயை தான் துருவி நான் புட்டுக்கு சேர்க்க போகிறேன். தேங்காய் பூ புட்டுக்கு சேர்க்கும்போது நல்ல வெள்ளைப்பூவாக தேங்காய் பூ ஃபுல்லாக திருவிட்டு வெள்ளைப்பூ பக்கமாக இருக்கிறதா எடுத்து தான் புட்டுக்கு போடணும். அப்போ தான் புட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் அந்த சின்ன சின்ன டஸ்ட்டு தன்மையெல்லாம் இல்லாத மாதிரிக்கு சாப்பிடக்கே நல்லாயிருக்கும். தேங்காய் திருவி எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி புட்டு அவிக்கிற வீடியோன்னு உங்களுக்கு போட்டிருந்தேன். நான் அந்த புட்டு அவிக்கிற வீடியோவில் மாவு எப்படி குழைக்கிறதுன்ட்டு காட்டியிருக்கிறேன். புட்டு அவிக்கிறதுக்கு மாவு எப்படி குழைக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி அந்த பதத்துக்கு இந்த மாவை குழைச்சிடுங்க. இப்போ நான் புட்டுக்கு ஆல்ரெடி மாவு குழைச்சி எடுத்துட்டேன். மாவு குழைச்சி எடுத்த பிறகு தேங்காய் பூ கொஞ்சம் வெள்ளைப்பூவாக தேங்காய் பூ எடுத்து போடுங்க. நிறைய தேங்காய் போட வேணும். பாருங்கள், புட்டோட அளவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அதே அளவுக்கு தேங்காய் பூவும் போட வேணும். தேங்காய் பூ போட்ட பிறகு கையால் மிக்ஸ் பண்ணக்கூடாது, கரண்டியால் தான் மிக்ஸ் பண்ண வேணும். ஏன்னா நாங்கள் சுடுதண்ணி ஊற்றி மாவு குழைச்சிருக்கிறோம். பிறகு தேங்காய் பூ போட்டதும் அது தேங்காய் பூவில் இருக்கிற அந்த பால் லைட்டாக அதில் மிக்ஸ் ஆகி இன்னும் களித்தன்மை ஆகிரும், பதமாக குழைக்கணும். அதனால் கரண்டியால் தான் லைட்டாக தட்டி 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 மிக்ஸ் பண்ணணும். அதோடு பாருங்கள், சீனி கொஞ்சம் போடுங்க. நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். நான் நார்மலாக எல்லாத்துக்குமே வீட்டை ப்ரௌன் சுகர் தான் நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் ப்ரௌன் சுகர், உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சீனியை பார்த்தீங்கன்னா நல்லா அளவாக போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் குடிங்கன்னா தெவிட்டுற மாதிரி இருக்கும், சாப்பிடவே இயலாது. கொஞ்சம் குறைச்சி போட்டால் தான் அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டுக்கும் சீனியும் மிக்ஸ் பண்ணி நல்லா டேஸ்டியாக வரும். நான் இப்போ புட்டை வைக்கிற பானையில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே நீத்துப்பட்டியை வச்சு நீத்துப்பட்டிக்குள்ளே அந்த புட்டை குழைச்சி போடுறேன். புட்டை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு வேக வச்சுட்டு இறக்கி எடுத்துருக்குறேன். பாருங்கள், வெந்ததுமே ஒரு மேலால் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் மாதிரிக்கு மேலால் அப்படியே படர்ந்திருக்கும். மற்றது புட்டு அவிக்கும் போது அவிஞ்ச பிறகு ஒரு வாசம் வரும். அந்த வாசத்துலேயே இறக்கிட்டு புட்டை இப்படி கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். பாருங்கள், புட்டை இப்படி கொட்டி எடுங்க. கொட்டி எடுத்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இன்னுமே கொஞ்சம் தேங்காய் பொறுத்து மேலால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல சுட சுட பிளேன் டீ ஊற்றி இந்த புட்டை சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அப்படியே என்னோட கேஆர்எஸ் ஷைனா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.